வணக்கம் நேர்களே, மேசராசி நேர்களே வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அதாவதுங்க, மேசராசி நேர்களுக்கு ராகு கேது பயிற்சி 2025. இது வரைக்கும் மேசராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருந்தார், 6ஆம் இடத்துல கேது இருந்தார். 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அந்த அடிவயிறு சம்மந்தப்பட்டது தொந்தரவு, வயிற்றில் நீர் கட்டி மாதிரி இருக்குதுங்க, கொஞ்சம் செரிமான கோளாறு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சில ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாது. 6ஆம் இடங்கிறது நோய் கடன் எதிரி. 6ஆம் இடங்கிறது நம்மளுடைய வயிறு, உணவு சாப்பிடக்கூடிய வயிறு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல கேது பவன் இருக்கும்போது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை, செரிமான கோளாறு, இல்லைன்னா நைட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுல போய் சேராமல் இருக்கிறது, சாரி 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நடந்துச்சுங்க. மேசராசி மேச லக்கண அதிபருக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. 12ஆம் இடத்துல ராகு. வெளியூர் போயிடலாமா, வெளியூரில் போய் ஒரு பொழப்பை தேடலாமா, வெளியூர் போகலாமா? ஏன்னா மேச ராசி மேச லக்கணத்துக்காரங்க ஒரு அவசரப்படுவாங்க. இதுலேயுமே டக்குன்னு சம்பாதிக்கணும், டக்கு முன்னுக்கு வரணும். ஆனால் கீழே விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் ஓட தான் பார்ப்பாங்க. ஆனால் தோழ்ந்து போய் நிற்க மாட்டாங்க, வெற்றியை நோக்கி தான் போவாங்க. எதுலேனாலுங்க, அவள் விளையாட்டு துறையில் இருந்தாலும் சரி, விளையாட போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, எதுலேயுமே அந்த முயற்சியை அவங்க மேசராசி மேச லக்கணத்துக்காரங்க எடுப்பாங்க. 12ஆம் இடத்துலேருந்து ராகு வெளியூர் போகிறது அப்படிங்கிற மாதிரி, அது காலப்புருஷனுக்கு அது 12ஆம் இடம் மாறும்போது அயன போகும். நைட்டு டயத்தில் கெட்ட கனவு வர்றது, பாம்பு கனவுல வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த மேச லக்கண மேச ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருந்தது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. எதை எடுத்தாலும் விரையுங்க, எதை எடுத்தாலும் பிரச்சனை சிக்கல், அந்த மாதிரி போகும்போது வர வாய்ப்பு இருக்குது. ட்ரெயினில் போகும்போது மொபைலை விட்டுறது, மொபைலை என்னது திருட்டு போயிடுறது. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு அப்படின்னு சொன்னாலே ட்ரெயினில் பயணிக்கிறது சொல்லலாம். 12ஆம் இடங்குன்னா வெளியூர் பயணிக்க போகிறது, வெளியூர் போகிறது, அது ட்ரெயினில் போகிறது, அது 12ஆம் இடத்துல ராகு. அப்போ சயன போகம் கிடறது. ட்ரெயினில் போனீங்கன்னா 2 நைட்டு போகலாம், தூங்காமல் போவீங்களவா, தூக்கம் கெடுமில்லவா? அப்போ 12ஆம் இடத்துல ராகு இருந்து நான் தூக்கம் கெடுமில்லவா? ட்ரெயினில் போகும்போது அப்போ ஏதோ ஒரு பொருளை திருட்டு போயிடுறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. ரெண்டாவது இப்போ எப்படின்னா, இதுக்கப்புறம் இப்போ 11ஆம் இடத்துல ராகு போயிட்டார். அந்த 11ஆம் இடத்துல ராகு போய் இந்த மேசராசி மேச லக்கணத்துக்கு ராகு கேது பயிற்சி 2025. இப்போ 11ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, லாபஸ்தானத்துக்கு போயிருக்கார். கேது போனால் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கேது பகவான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்துட்டார். 5ஆம் இடத்துல வரும்போது எப்படின்னா, பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற பிரச்சனை சிக்கல் அதெல்லாம் விலகும். பூர்வத்தில் ஒரு விநாயகர் கட்டலாம்னு இருந்தணும்ப்பா, பூர்வத்தில் ஒரு விநாயகர் கட்டலாம்னு இருந்தான். ஏன்னா 9ஆம் இடத்துல கேது வந்தால் 9ஆம் இடம் தவப்ப சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது. அப்போது பூர்வத்தில் ஒரு விநாயகர் கட்டலாம்னு இருந்தப்பா, அது தடைப்படிக்கிட்டே போயிடுச்சு. அதை கண்டிப்பாக இந்த தடவை நம்ம கட்டிடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க பங்காளியெல்லாம் பேசி ரெடி பண்ணி, ஏன்னா பூர்வத்தில் பங்காளியெல்லாம் வேணுமல்லவா, தனிப்பட்ட முறையில் கட்டுறதுனா கொஞ்சம் சிரமம் வரும். பொது இடத்துல பங்காளியெல்லாம் சேர்ந்து கட்டக்கூடிய அமைப்பு இந்த சாதகருக்கு, மேச லக்கணம் மேச ராசிக்காரங்களுக்கு உண்டு. 11ஆம் இடத்துல ராகு. அப்போ அந்த 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அலைச்சல் திருச்சல், ஒரு புத்தி ஒரு யோசனை இல்லை, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த மேச ராசி மேச லக்கணத்துக்காரங்க இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, 11ஆம் இடத்துல ராகு போயிடுச்சு, கும்பத்துக்கு போயிருக்கு. அப்போ 11ஆம் இடம் போகும்போது லாபத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். 11ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய ராகு 3ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 11ஆம் பார்வையாக அதை தனுசு பார்ப்பார். காலப்புருஷனுக்கு 9ஆம் இடமா, வெற்றி அடையுமா? கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. போன ராகு கேது பயிற்சி 1.5 வருஷ காலமாகவே அலைச்சல் திருச்சல், ஒரு நிதானம் இல்லாத வாழ்க்கை, நிதானம் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. இனி வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக மேசராசி மேச லக்கணத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும். எப்படின்னா, 11ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டார். 11ஆம் இடம் சொல்லக்கூடாது எப்படின்னா, 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் அயன போகும், வெளியூரில் போகிறது, வெளியூர் ட்ரெயினில் போகும்போது தூக்கம் கெடுறது, தூக்கம் கெடுறது, அதிலே ஏதோ ஒரு பொருளை திருட்டு கொடுத்துட்றது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு நடந்துச்சு. இப்போ 11ஆம் இடத்துல ராகு வரும்போது விட்டதே பிடிப்பீங்க. 5ஆம் இடத்துல கேது வந்திருக்கு. அப்போ பூர்வ புண்ணியத்தில் ஒரு நன்மை நடக்கும், பூர்வ புண்ணியத்தில் ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு தடவை ராகுக்கு அது கஷ்டத்தை கொடுத்தா தான், கஷ்டம்னு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மறுபடியும் நல்வழிக்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்ல வழியில் போகும்போதும் நீங்கள்
அந்த வரக்கூடிய அமௌண்ட்டு சம்மந்தப்பட்டதை சேமித்து வச்சுருவீங்க. சேமிப்பு பழக்கம் உருவாகும். அப்போ எடுத்தோடனே ராகுகேது வந்த உடனே நல்லது. ராகுகேது வருது, இப்போ குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி வருது அப்படின்னா அதில் ஒரு தடைப்பட்டு அப்போ மூவ்மெண்ட் பண்ணி ஒரு வாழ்க்கைன்னு அப்படிங்க. ஒரு ரோட்டில் போகிறோம், குழி குண்டு பார்த்து போகணும், எல்லாமே வேகத்தடையெல்லாம் பார்த்து போனால் தான் அந்த இடத்துக்கு போகக்கூடிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதை விட்டு நான் இப்படி தான் போவேன்னா முடியாது அல்லவா? அது மாதிரி ராகுகேது மேசராசிக்கு 2025 நல்லதே கொடுப்பார். சரி, இப்போ சில பேர் கேட்குறாங்க, என்ன என் ராசிக்கு என்ன ராசி பலம், என் ராசிக்கு குரு பயிற்சி போடலிங்க, சனி பயிற்சி போடலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பலன் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பலன் தெளிவாக சொல்கிறது எப்படின்னாங்க, பல லட்சம் பேர்த்துக்கு இந்த கோச்சார பலன், இது பொது பலன் தான். கோச்சார பலன் இது எனக்கு சரி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அது தப்பு. பாருங்கள், 10 பேர் நல்லா இருப்பாங்க, 2 பேர் சரியில்லை தான் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, குறைஞ்ச கட்டணத்தில் நான் சாதகம் பார்க்குறேன். நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, உங்கள் லக்கணத்துக்கு திசை என்ன ஓடுது, இது எல்லாமே கம்பல் பண்ணி உங்களுக்கு சாதகம் சொல்லிடுறேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.